ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு ஒரு கப் அரிசி மாவு வச்சு தாங்க சூப்பரான ஸ்வீட் செய்ய போகிறோம். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கலாங்க. அதில் அரை முடி தேங்காய் எடுத்துட்டு தோலெல்லாம் சீவிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு மிக்சியில் துருவியாச்சு. இப்போ நல்லா இதை ட்ரையாக வறுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வறுத்தா போதும். இப்போ பாருங்கள், இப்போ 5 நிமிஷம் நல்லா வறுத்தாச்சு, நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ எடுத்து வச்சாச்சுங்க. இது அப்படியே தனியாக இருக்கட்டும். இப்போ மீதி உள்ளதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 1 கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. நான் வீட்டில் அரைச்ச இடியப்ப மாவு தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் கடையில் வாங்கின அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. மாவு வந்து நல்லா திரியாக இருக்கணும், அந்தளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இது நல்லா வறுபட்டதுக்கப்புறமா இந்த அளவுக்கு இருக்கணுங்க. இது நல்லா வறுபட்டதுக்கப்புறமா 1 கப்பு பால் சேர்த்துக்கலாம். நல்லா காய்ச்சி ஆறின பால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா அதை கலந்து விடலாம். ஸ்டவ்வே எப்போதும் லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும், அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ நல்லா அது கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு அரை கப்பு ஜீனி சேர்த்துக்கலாங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விடலாம். நீங்கள் தேவைப்பட்டால் ஏலக்காய் பொடி கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். நான் ஏலக்காய் பொடி சேர்க்கலைங்க. அடுத்ததாக நம்ம வறுத்து வச்ச தேங்காயை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விடலாம். நம்ம இதில் கொஞ்சம் கூட நெய் சேர்க்கவே இல்லைங்க. இந்த ஸ்வீட் நம்ம வந்து பால்லே செஞ்சுருக்கோம். ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு நல்லா அந்த மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கலாங்க. இப்போ இந்த மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இதில் கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு நம்ம உருண்டை பிடிச்சிட்டு ரோல் சைஸில் உருட்டிக்கலாம். நீங்கள் உருண்டை சைஸில் கூட உருட்டிக்கலாங்க, உங்கள் விருப்பம்தான். இப்போ மாவு எடுத்துட்டு ரோல் சைஸில் நான் உருட்டிக்கிறேன். இப்போ சேர்த்துட்டு நம்ம கொஞ்சமாக எடுத்து வச்ச தேங்காயில் இதில் டிப் பண்ணிக்கலாம். இதில் டிப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சு ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சுக்கலாங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரோல் பண்ணி வச்சிடலாம். இது நம்ம பால்லே வந்து மாவு நல்லா கிளறி இருக்கும், கூடவே தேங்காய்லாம் போட்டிருக்குறாங்க. சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வேலையும் சீக்கிரம் முடிஞ்சிடும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதே மாதிரியே நம்ம இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சுக்கலாங்க. நீங்கள் உருண்டை சைஸில் கூட பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். அடுத்ததாக ஒரு இட்லி பானையில் தண்ணி காய வச்சுக்கலாம். தண்ணி நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம ரோல் பண்ணி வச்சதை நல்லா வேக வச்சு எடுத்துடலாங்க. இது கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். ஹை ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷம் இருந்தால் போதுங்க. ஏற்கனவே மாவு நல்லா கலரி இருக்கும், அதனால் சீக்கிரமாகவே வெந்துடும். ஒரு 5 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், நல்லா சூப்பராக வெந்திருக்கு. பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குங்க. நல்லா உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். தேங்காயும் கூடவே வெந்திருக்கு. எவ்வளோ நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.